பொது இடங்களில் குழந்தைகளின் தவறான நடத்தையை எவ்வாறு கையாள்வது? பை பிரவின் என்ஜினியரிங். பொது இடங்கள், தனியார் பாடங்கள். பொது இடங்கள் கட்டிடங்களை விட அதிகம், அவை கருணை, பொறுமை மற்றும் நம்பிக்கைக்கான வகுப்பறைகள். என்று குழந்தைகள் நல்ல நடத்தையை எவ்வாறு கற்றுக்கொள்ளலாம், பெரியவர்கள் அவர்களை எவ்வாறு மரியாதையுடன் வழிநடத்தலாம் என்பதைக் காண்பிப்போம். வீட்டிலேயே தயார் செய்தல், எதிர்பார்ப்புகளை அமைக்கவும். வெளியே செல்வதற்கு முன் பேசலாம். சந்தையில் நடக்கும்போது கைகளை பிடித்துக் கொள்வோம். வரிசையில் காத்திருக்கும்போது அமைதியான குரல்களை பயன்படுத்துவோம். பட்டியலை தக்க வைத்துக் கொள்ள உதவ விரும்புகிறீர்களா? கூட்டத்திற்குள் நுழைதல், உற்சாகம். புதிய இடங்கள் குழந்தைகளை உற்சாகப்படுத்துகின்றன. பெரிய உணர்வுகள் ஓடுவது, கத்துவது, பிடிப்பது போன்ற தோற்றமளிக்கும். இது இயல்பானது. பெரியவர்கள் தயார் செய்து வழிகாட்டுகிறார்கள். முதல் தவறான நடத்தை. முதல் படி, அவர்களின் கண்மட்டத்திற்கு கீழே இறங்குங்கள். அந்த உணர்விற்கு பெயரிடுங்கள். நீங்கள் வருத்தப்படுவதை நான் காண்கிறேன். சுருக்கமாகவும் எளிமையாகவும் கனிவாகவும். இது குழந்தை கேட்கப்படுவதையும் பாதுகாப்பாகவும் உணர உதவுகிறது. சலுகை தேர்வுகள் மற்றும் பாதுகாப்பான வரம்புகள். திசை திருப்பம். நீங்க என்னோட கையை பிடிச்சுக்கோ இல்ல என்னோட இங்க உட்காருக்கோ தேர்வு செய்யலாம். எதைத் தேர்ந்தெடுப்பீங்க? நடத்தை அதிகரித்தால் அமைதியாக அகற்று. அவமானப்படுத்த வேண்டாம். அது மோசமாகிவிட்டால் குழந்தையே அமைதியாக சூழ்நிலையிலிருந்து அகற்றவும். நீங்கள் அமைதியாகும் வரை நாங்கள் இங்கேயே அமர்ந்திருப்போம் என்று கூறுங்கள். பொது அவமானத்தை தவிர்க்கவும். அது பயத்தை கற்பிக்கிறது, கற்றுக்கொள்ள அல்ல. மற்றும் மன்னிப்பு கற்பிக்கவும். குழந்தை பழுது பார்க்க உதவுங்கள். கீழே விழுந்ததை எடுத்து மன்னிக்கவும் என்று சொல்லி தவறை எப்படி சரி செய்வது என்பதைக் காட்டுங்கள். குறுகிய ஒத்திகை சொற்றொடர்கள் இளம் குழந்தைகள் இந்த பழக்கத்தை கற்றுக்கொள்ள உதவுகின்றன. நீங்கள் விரும்பும் நடத்தையை பாராட்டுங்கள். குறிப்பாக பாராட்டு. கூட்டத்தில் என் கையை பிடித்ததற்கு நன்றி. அது மிகவும் பாதுகாப்பாக இருந்தது. குறிப்பிட்ட பாராட்டு சரியான நடத்தையை வலுப்படுத்துகிறது. தாத்தா பாட்டி மற்றும் உறவினர்களின் பங்கு. தாத்தா பாட்டி மற்றும் உறவினர்கள் பெற்றோரின் வரம்புகளை ஆதரிக்க வேண்டும். நீங்கள் உடன்படவில்லை என்றால் தனிப்பட்ட முறையில் பேசுங்கள். பொது முரண்பாடு குழந்தையை குழப்பமடையச் செய்து கற்றலை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும். விரைவான தொகுப்பு குறிப்புகள், நடைமுறை உதவிகள். ஒரு சிறிய தொகுப்பு, அமைதியான பொம்மை, ஸ்டிக்கர் வெகுமதி மற்றும் ஒரு சிறிய விதிகள் அட்டை ஆகியவை குழந்தை அழுது ஆர்ப்பாட்டம் செய்வதை தடுக்கலாம் மற்றும் குழந்தைக்கு கணிக்கக்கூடிய கட்டமைப்பை வழங்கலாம். திறமையாளர்களை கண்டறிதல். ஓட்டத்தை கவனியுங்கள். ஓட்டத்தை தேடுங்கள். நீண்ட, ஒருமுகப்படுத்தப்பட்ட கவனம், ஒரு செயலுக்கு மீண்டும் மீண்டும் திரும்புதல், பயிற்சி செய்வதில் மகிழ்ச்சி மற்றும் விரைவான கற்றல். இவை இயற்கையான திறமையின் ஆரம்ப அறிகுறிகள். ஊக்கப்படுத்துவது எப்படி? சிறிய அடிகள் மற்றும் உண்மையான பாராட்டு. சிறிய பழக்கங்களை ஊக்குவிக்கவும். ஒரு வழக்கத்தில் உருவாகும் 10 நிமிட பயிற்சி. முடிவுகளை மட்டுமல்ல, முயற்சியையும் கொண்டாடுங்கள். குழந்தை சமூக ரீதியாகவும் கற்றுக்கொள்ள ஒரு வழிகாட்டியையோ அல்லது குழுவையோ கண்டறியவும். பொதுவான தவறுகளை தவிர்க்கவும். பொது இடங்களில் அவமானப்படுத்தல், நீண்ட சொற்பொழிவுகள் அல்லது நடத்தையை நிறுத்த லஞ்சம் கொடுப்பதை தவிர்க்கவும். இவை குறுகிய கால அமைதியை தருகின்றன, ஆனால் தவறான பாடங்களை கற்பிக்கின்றன. ஒரு குடும்ப வாக்குறுதி. பொது இடங்கள் குழந்தைகளுக்கு பெரிய உணர்வுகள் மற்றும் சமூக விதிகளுடன் பயிற்சி அளிக்கின்றன. அமைதியான வழிகாட்டுதல், தெளிவான வரம்புகள் மற்றும் திறமைகளுக்கான ஊக்கத்துடன் குழந்தைகள் தன்னம்பிக்கையுடனும் கனிவுடனும் வளர்கிறார்கள்.
உங்கள் ஆதரவுக்கு நன்றி. பிரவின் இன்ஜினியரிங்கில் வலுவான தொழில்களும் வலுவான குடும்பங்களும் அறிவு, அக்கறை மற்றும் ஒழுக்கத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளன என்று நாங்கள் நம்புகிறோம். மேலும் மதிப்புமிக்க பாடங்கள் மற்றும் வழிகாட்டுதல்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். சமூக ஊடகங்களில் எங்களை பின்தொடரவும் கருத்து தெரிவிக்கவும் ஆதரிக்கவும். பிரவீன் இன்ஜினியரிங், Authorized dealer of SR Energy Boiler Manufacturer, Trichy. Government approved IBR Steam Boilers Repairer and Erector. Member of Indian Boiler Repairers Association. SF number 274, சின்னக்கரை CETP ஆலைக்கு எதிரில் செய்யான் தோட்டம், குப்பாண்டம் பாளையம், வீரபாண்டி அஞ்சல், திருப்பூர் 641605 தமிழ்நாடு, சவுத் இந்தியா. நிர்வாகி 9655009645. வாட்ஸ்அப். அலுவலகம் 9443522580. அடுத்த தலைமுறையை அமைதியான மற்றும் அறிவுள்ளவர்களாக உருவாக்க நம் கைகளை கோர்ப்போம். எங்களை பின்தொடருங்கள். நன்றி. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.